ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தையே, இன்னும் 10 நிமிடத்திற்குள் இதை நீ கேட்டிருந்தால் மிக பெரிய அதிர்ஷ்டம், உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் என் செல்லமே. இது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள் வாக்கு. உனக்குள்ளேயே சில விஷயங்களை நீ கற்பனை செய்து கொண்டிருப்பாய். நீ கற்பனை செய்வதில் தவறு ஒன்றுமே இல்லை. ஆனால் நிஜத்தில் அப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து விடாதே. ஏனென்றால் கற்பனைக்கும் நிஜத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. கற்பனையில் உனக்கு சுகமான இன்பத்தை மாயை என்று நிறைந்த தோற்றத்தில்தான் வரும். ஆனால் அதுவே நிஜத்தில் எது சாத்தியமோ, எது உனக்காக விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் நடக்கும். ஆகவே கற்பனையை நினைத்து நிஜமான நேரத்தை தொலைத்து விடாதே. எது எப்படி எப்போது நடக்கும் என்று உனக்கும் தெரியாது. நிச்சயமாக அது இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாமே நன்றாகவே, நல்லதாகவே, இனிதாகவே நடக்கும் என் செல்லமே. பிறகு நீ நோய் நொடிகள் எதுவும் இல்லாமல் நல்லதொரு வாழ்க்கையை வெற்றியுடன் வாழப்போகிறாய். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு என் செல்லமே. இதோ நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் நேரத்தில் முருகா சரணம், முருகா சரணம், முருகா சரணம் என்று ஒரு 3 முறை பதிவிட்டு நான் சொல்வதை கேள். இன்னும் 10 நிமிடத்திற்குள் நான் சொல்வதை கேட்ட பின்பு நிச்சயமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகிறது என் செல்லமே. நிச்சயமாக உன்னை நான் ஒருபோதும் தனித்து விடமாட்டேன், கவலைப்படாதே. உனக்காக இந்த முருகப்பெருமான் பக்கபலமாக உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் என்றும் உன்னை கையில் வைத்து என் உயிராய் வாழ வைப்பேன். முருகா முருகா என்று எப்பொழுது என்னை ஏற்றுக்கொண்டாயோ, எப்போது முருகா என்று என் நாமத்தை உனது நாவில் உச்சரிக்க தொடங்கினாயோ, அந்த நிமிடத்திலிருந்து உனக்கான கர்ம வினைகள் எல்லாவற்றையும் நீக்கி கழித்து விட்டேன். கவலைப்படாமல் இரு. நான் பார்த்து கொள்கிறேன். அனைத்தும் உடனடியாக நடந்துவிட்டால் ருசி இருக்காது. படிப்படியாக நீ நினைத்ததற்கு மேலாக உயரப்போகிறாய். முருகா நான் இருக்கிறேன், நிச்சயம் விடியும், பொறுமையாக மட்டும் இரு. இன்னும் சற்று நேரத்தில் உனக்கான நல்லதொரு விஷயத்தை உன் கைகளில் வந்து சேர்ப்பேன். அந்த நேரத்தில் உனது கண்களில் இருந்து நீர் வழிய ஆரம்பித்துவிடும். அது ஆனந்த கண்ணீர் என் செல்லமே. ஏனென்றால் என் மீது பாரத்தை சுமத்தி விட்டு அல்லவா நீ என்னை பிரார்த்தனை செய்தாய். பிறகு எதற்காக கவலைப்படுகிறாய்? நான் இருக்கிறேன், தைரியமாக இரு, பொறுமையாக இரு. உனக்கான அற்புதத்தை நிகழ்த்துவேன். அடுத்தடுத்து நிச்சயமாக உன்னை விட்டு நான் எப்பொழுதும் விலகவும் மாட்டேன் செல்லமே. ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல பிள்ளை. தைரியமாக இரு, நம்பிக்கையோடு பொறுமையோடு இரு, சகிப்புத்தன்மையோடு இரு, புன்னகையோடு இரு, கோபப்படாதே. வாழ்க்கை மலரும், பூத்து குலுங்கும், ஆனந்தம் எது வந்தாலும் எதிர்த்து போராடு. உன்னிடத்தில் நான் இருக்கிறேன். நிச்சயமாக நான் சொல்வதை மட்டும் செய். முதலில் இந்த முருகப்பெருமான் சொல்வதை மட்டும் செய். உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். இன்பமும் துன்பமும் நிலையில்லாதது. இன்று இருப்பது நாளை மாறிவிடும். எனவே மனம் கலங்காமல் இரு. உனது நலனை விரும்புகிற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன். அதில் நீ உறுதியான நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். கவலைப்படாதே. உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். நீ பக்தி செய்தால் என்னிடத்தில் வருவாய். தொண்டு செய்தால் உன்னிடத்தில் நிச்சயமாக நான் வருவேன். சில இடங்களில் உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்துகிறார்கள். அப்படி தவறாக பயன்படுத்தும் போது அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போதும் வருத்தப்படக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிப்பதற்குத்தான் அப்படி செய்கிறார்கள். அந்த சமயத்தில் உனக்கு வருத்தம் அதிகமாகத்தான் இருக்கும். ஆனாலும் உன் கர்ம வினைகள் குறைகிறது என்று நிம்மதியாக இருந்து கொள். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நினைத்து கவலைப்படாதே. நடப்பவை யாவும் நன்மைக்கே என்ற நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு என் செல்லமே. பிறகு உனக்கான பிரச்சனை பற்றி அறிந்தும் அறியாதவர்கள் போல் உன்னிடம் சில பேர் நடித்து கொண்டிருப்பார்கள்.
நான் சொன்னால் கேட்பாய் தானே? ஏனென்றால் சில பேர் உன்னிடத்திலே பேசிக்கொண்டு உன்னை நல்லவர்கள் உன்னிடத்தில் நடித்து கொண்டும் இருப்பார்கள். அதை முதலில் அறிந்து கொள்ள கற்றுக்கொள். யார் நல்லவன் யார் கெட்டவன் என்பது. ஏனென்றால் என் செல்லப்பிள்ளை, நீ வெளுத்ததெல்லாம் பால் என இருந்து கொண்டிருக்கிறாய். நல்லவர்களைப் போல் நடிக்கும் காலம் இது. உன்னை மட்டம் தட்டுபவர்களை உன் மதிநுட்பத்தால் தெரிந்து கொள். ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைக்கான தீர்வை தேடி தேடி அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறாய். அனிதினமும் முருகா முருகா என்று உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். முருகா என்று என்னை நாமத்தில் என்னை அழைக்கும் பட்சத்தில் நான் எங்கிருந்தாலும் உன்னிடத்தில் வந்து விடுவேன் என் செல்லமே. முதலில் உனக்கான துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு. ஆம் செல்லமே, அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்று உன்னால் உணர முடியும். இதை நீ உணர்ந்தால்தானே உன்னை சுற்றி உள்ள பிரச்சனைகளை எல்லாவற்றையும் உன்னால் சமாளிக்க முடியும் என் செல்லமே. உன்னை சொல்லி குற்றமில்லை. இது எல்லாமும் காலத்தின் கட்டாயம். ஒரு பெரிய பதவியில் இருந்து கொண்டு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி உனக்கான வேலையிலும் மனவேதனையை கொடுப்பார்கள் சில பேர். இதை நீ நிறைய இடத்தில் நீ உணர்ந்திருப்பாய். அவர்கள் எல்லோரும் உனக்கு மன அழுத்தத்தை உண்டாக்குவார்கள். ஏன் மட்டம் தட்டி கூட பேசுவார்கள். அதை எல்லாவற்றையும் நீ பொருட்படுத்தக்கூடாது. இந்த முருகப்பெருமானிடம் மட்டும் சொல்லிவிடு, நான் பார்த்துக்கொள்கிறேன் அவர்களை. எல்லாம் காலத்தின் கட்டாயத்தில் ஒரு சில இக்கட்டான சூழ்நிலையை நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. என் செல்ல பிள்ளையான உன்னை காக்கவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். நீ இப்போது அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளின் பெரும் பகுதியை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருப்பது அதன் ஒரு சிறு பகுதிதான். வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்க்கையில் தோல்வியுற்று விட்டதாக மட்டும் முடிவு செய்து விடாதே. இதோ நான் சொன்ன 10 நிமிடத்தில் நீ அனைத்திலும் வெற்றி வரும் நாள் வெகு தூரத்தில் இல்லை, அதோ உன் அருகில்தான் வந்துவிட்டது. ஆகவே உனக்கான விரக்தியை தூக்கி எறி. அதுதான் உனக்கு முதல் எதிரி. எந்த நேரமும் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் இந்த முருகப்பெருமான். கலங்க வேண்டாம். ஏனென்றால் இதுவும் கடந்து போகும் என்று நினைத்து கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் நிரந்தரம் எதுவுமே இல்லை. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நல்லதாகவே நடக்கும், நன்றாகவே நடக்கும் என்று மனதார முருகா முருகா என்று என்னை அழைத்து என்னை மனதார நினைத்து கொண்டாலே உனக்கானதை நிச்சயமாக இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் சவால் விட்டு சொல்லி உனக்கானதை நிச்சயமாக அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போகிறேன். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு என் செல்லமே. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.